இந்த நாளையிலேயே நம்ம ஜெபம் பண்ணுவோம். நிறைய மக்களுக்கு ஜெபிக்க வேண்டியது இருக்குது. எல்லா மக்களையும் தேவகத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். அந்த திருச்சபைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். திருமணத்துக்காக ஜெபிக்க வேண்டும். எல்லா பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒருவர் கூட அழித்து போகிற தேவன் சித்தமே கிடையாது. எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் ஏசப்பா நீடிய பொறுமையோடு இருக்கிறாங்க. அதனால் எல்லா மக்களும் ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிப்போம். நீங்களும் வீட்டில் இருக்கிறவங்க தேவ சமூகத்தில் ஜெபிங்க. நிறைய குறிப்புக்காக நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் திருச்சபையை ஒரு எழுப்புதலத்தை பற்றி பிடிக்க வேண்டுமென்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா பாடப்பட்டு ஜெபிக்கணும். ஜெபித்து கொண்டே இருக்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிறைய பேர் ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, காட்டு பயப்படணும், பயம் இல்லை, என்ஜாய் பண்ணணும், பணம் சம்பாத்தியம் பண்ணால் போதும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்காங்க. அதனால் பணம் முக்கியம்தான். நமக்கு பணம் முக்கியம்தான். பணம் எல்லாத்தையுமே வேறு ஒருத்தர பணத்து மேலே ஆசை வைக்க ரொம்ப ஆசை வைக்காண்டா. என்னென்ன அன்னன்னைக்கு என்னென்ன தரணும் ஆண்டவர் கண்டிப்பாக தந்துடுவார். ஒரு முறை வைக்க மாட்டார் ஆண்டவர். பணம் தருவார், நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளுக்கு உயர்த்துவார், கணப்பட்டு எல்லாம் ஆசீர்வாதம் உண்டு. ஆனால் நம்ம எல்லாம் இருந்தாலும் தேவனுக்கு 100க்கு 100 ஏசப்பாக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அதனால் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே மகு ஸ்தோத்திரம் சொல்லி இந்த கிறிஸ்தவம் வளர்ந்து பெருகணுயா, எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிப்போம். சர்வ தேவனே இந்த சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறப்பா. இந்த வேலையிலையும் கூட தகப்பனே திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறையா. திருச்சபையை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. திருச்சபையில் ஒரு எழுப்புதலத்தை பச்சை பிடிக்கட்டையா. திருச்சபையில் ஒரு எழுப்புதலத்தை பச்சை பிடிக்கட்டையா. திருச்சபையை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. திருச்சபையை ஆசீர்வதிங்க தகப்பனே. திருச்சபையில் இருக்க எல்லா பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டு ஏசப்பா. திருச்சபையில் இருக்க மக்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. திருச்சபையில் இருக்க எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணுயா. உண்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டுமோ நான் ஜெபிக்கிறேன்னையா. உண்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்படலையா. சிறு பிள்ளையிலிருந்து பாண்டனே சிறிய பெரியோர் முதியோர் வாலிபர் எல்லாருமே உண்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்படலையா. ஆழக்கிறாரி ஒன்றுமே இல்லைப்பா. நீர் தகப்பனே உடைய கரத்தை உடைய பிள்ளைகள் மேலே வைங்கப்பா. உடைய கரத்தை உடைய பிள்ளைகள் மேலே வைங்க ஐசப்பா. உடைய கரத்தை அந்த பிள்ளைகள் மேலே வைங்க ஐசப்பா. உடைய கரம் கிரீச்சு எல்லா பிள்ளைகளையும் ரசித்து தாங்க ஐசப்பா. ரசித்து தாங்க ஐசப்பா. ரசித்து தாங்கப்பா. எல்லா பிள்ளைகளையும் ஏசப்பா நீங்கள் ரசித்து தாங்க ஏசப்பா. ரசித்து தாங்க ஏசப்பா. எல்லா பிள்ளைகளையும் ஏசப்பா நீங்கள் ரசித்து தாங்க ஏசப்பா. எல்லா பிள்ளைகளும் ரசிக்கப்படணும் ஏசப்பா. ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. ரசித்து தாங்கப்பா. எல்லா பிள்ளைகளையும் கற்றுக்கார ரசித்து தரணுடையா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறையா. தோரிஷாக்கா தீரி மக்கத்தாரவா ரீசாலாவா ரீகலாவா ருக்கத்தாரவா ரீசாலாவா ரீகமா. திருச்சபையில் ஒரு எழுப்புதலத்தை பற்றி பிடிக்கிட்டு கருத்து நாம் மாத்திரம் எழுதி ஆசீர்வதிங்க தகப்பனை. ஆலய ஆரோக்கியம் ஆசீர்வித்து கொடுங்கப்பா. சிறு பிள்ளைகள் ஒழியத்தை ஆசீர்வித்து கொடுங்க ஏசப்பா. வாலிபர் ஒழியத்தில் ஆசீர்வித்து கொடுங்க ஏசப்பா. அப்படின் பெண்கள் ஐக்கிய கூட்டத்தில் ஆசீர்வித்து கொடுங்க ஏசப்பா. எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. கூட்டங்களுக்கு கலந்து கொள்ள ஒரு பெரிய காரியப்பா. அறிகிற அறிவினால் நிரப்பப்படணுயா. கர்த்தர் எல்லாவற்றையும் நீ பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒரு பயத்தை நீ கொடுக்க முடியா. ஜெபிக்கிறையா. ஆண்களுக்கு சின்னத்துக்காக ஜெபிக்கிறையா. அவங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஊழியங்களை ஊழியம் வளர்ந்து பெருகட்டியா. எல்லா ஊழியத்தையும் நீ ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆசீர்வதிங்கப்பா. ஆலய ஆரணி ஆசீர்வதிங்கப்பா. ஆலயத்தில் செய்யப்படுற எல்லா ஊழியத்தையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குற ஏசப்பா. எல்லா குருவானவரையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. குருவானவர்களாக ரட்சிக்கப்படும் ஆண்டவரே. குருவானவர்களாக நீர் ஆசீர்வதிங்கப்பா. குருவான குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே குருவான குடும்பங்களெல்லாம் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா. உடைய பிள்ளைகளை உடைய கரத்தில் எடுத்து அக்கினி சுவாலையா நீர் பயன்படுத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. என் ஊழியக்காரர்களே என் கர்த்தாவை நீ அக்கினி சுவாலையாக்குவேன்னு சொல்லிடுறப்பா. என் கரத்தில் எடுத்து நீர் அக்கினி சுவாலையாக்குவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. ஊழியர் ஆண்டவரே உடைய பிள்ளைகளெல்லாம் நீர் கரத்தில் எடுத்து அக்கினி சுவாலை ஆக்குமாண்டவரே. ஆண்டவரே குருவான எல்லா குருவானவரையும் நீர் ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரத்தில் எடுத்து அக்கினி சுவாலை ஆக்குங்கப்பா. கர்த்தருடைய கரம் பொறுப்படுகட்டிய ஆசீர்வதிங்கப்பா. ஆவில் அனுபந்து இருந்த கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் தகப்பனே ஸ்தோத்திரப்பா. 11 ஆவில் அனலாக இருக்குன்னு சொன்னீங்கப்பா. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளும் ஆவில் அனலாக இருக்க கிருபை செய்யுங்கப்பா. மக்கள்லாம் ரட்சிக்கப்படட்டே ஏசப்பா. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படட்டியா. எல்லா மக்களும் ரட்சிக்கப்படட்டே ஏசப்பா. அப்படி வருகை மிக சமீபமாக இருக்கிறபடினா ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது ஏன்னா தானே ஆகும்படி கர்த்தாவே உமக்கு பயப்படுற பயத்தோடு பிள்ளைகள் காணப்பட கத்த கிருபை செய்யுங்கப்பா. அப்படியே கத்த செய்வோற கிருபைக்காக நன்றி ஏசப்பா. நன்றி ஏசப்பா. நன்றி ஏசப்பா. எல்லா பிள்ளைகளையும் நீ பரிசுத்தப்படுத்தி ஆவியனர் ஆளுகை செய்யுங்கப்பா. கிறிஸ்தவ ஸ்தோத்ரா. ஏனோ தானே இருந்து விட ஆதரவு தகப்பனே உணர்வுகளை இருதயத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா. ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர்வுகளை இருதயத்தை கொண்டுங்க ஏசப்பா. உணர்வுகளை இருதயத்தை கொண்டுங்கப்பா. உண்மை பயபக்தியோடு தேட கிருபை செய்யுங்கப்பா. பரிசுத்தத்தோடு தேட கிருபை செய்யுங்கப்பா. பாவ பிடியில் சிக்கி கிடக்கிற ஒவ்வொரு புஸ்தப்பிள்ளைகளை ரட்சித்து தாங்க ஏசப்பா. ஆண்டுடைய கல்வ ரத்தத்தினால கழியை பரிசுத்தப்படுத்துமாண்டவரே. பரிசுத்தப்படுத்துமாண்டவரே. பரிசுத்தப்படுத்துங்க. பாவத்தில் சிக்கி கிடக்கிற எல்லா பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்தி ஆவி எல்லாரும் ஆளுகை செய்கிறாங்க நான் ஜெபிக்கிறையா.
எல்லா பிள்ளைகளும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, எல்லாத்தையும் ரட்சித்து தாங்கப்பா. விடைக்காரன் கிரியை செய்து இயேசுவி நாமத்தினால ஜெபிக்கிறையா. எல்லா பிள்ளைகளையும் ரட்சித்து தாங்க ஏசப்பா, ரட்சித்து தாங்க ஏசப்பா, ரட்சித்து தாங்க ஏசப்பா, ரட்சித்து தாங்கப்பா. எல்லா பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. ஒரு எழுப்புதத்தை பற்றி பற்றி கேட்டையா. திருச்சபையில் ஒரு எழுப்புதத்தை பற்றி பற்றி கேட்டையா. திருச்சபையில் ஒரு எழுப்புதத்தை பற்றி பற்றி கேட்டையா. திருச்சபையில் ஒரு எழுப்புதத்தை பற்றி பற்றி கேட்டையா. கர்த்தருடைய கரங்கிரியை செய்துப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவி நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென் ஆண்டவரே. திருச்சபையில் எழுப்புதத்தை பற்றி பற்றி கேட்டையா. ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஏசப்பா. பிரஜாதி மக்களுடைய சமூகத்திலிருந்து முழங்கால் போட்டுட்டு ஏசப்பா. நீரே மெய்யான தேவனப்பா. நாங்கள் அறிகிறோம் தகப்பனே. இந்த வருகை மிக சமயமாக இருக்கிற அப்படினால் தகப்பனே. ஐயா தேவ ராஜ்யத்துக்குள்ளாக எல்லா பிள்ளைகளும் வர வேண்டுமே கர்த்தாவே. ஒருவரை கெட்டு சித்தல்லப்பா. எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட்டு ஏசப்பா. இந்த ரட்சிப்பை குறித்து தகப்பனே கவலையற்றவர்களா இருப்போம்னால் ஆண்டவரே தண்டனைக்கு எப்படி தப்புவிப்போன்னு பார்க்குறோம்யா. தப்புவிக்கப்படுவோன்னு பார்க்குறோம்யா. தகப்பனே கர்த்தாவே கவலையற்றவர்களாக இருக்காதபடி தகப்பனே ஞானமற்றவர்களை போல இருக்காதபடி காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொடுக்குற பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க நாம் மாத்திரம் எங்களுக்கு இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறியா. சுற்றி இருக்க எல்லா மக்களையும் ரட்சித்தாங்கப்பா. என் சிறியோர் பெரியோர் முதியோர் வாலிபர்களை ரட்சித்து தாங்க இசப்பா. ரட்சித்து தாங்க உடைய காரங்கிரியை சேர்த்து இயேசுவினால் ஜெபிக்கிறியா. ஆண்டவரே அறியாத மக்களுக்காக ஜெபிக்கிறையா. அறியாமல் இருக்கிறாங்கப்பா. நீர் யாருன்னு தெரியாமல் இருக்கிறாங்கப்பா. எல்லாரும் கட்டளைக்கிறையா. ஆண்டவரே பிரஜாதி மக்களுக்கு நானாம் தேவன் என்று ரோமத்தில் சொல்லியிருக்கீங்கப்பா. 3ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கீங்க இசப்பா. ஆண்டவரே தோரிஷாக்கா தீரி மக்கத்தார வரிசாலா வரிகலா பருக்கத்தார வரிகமா தோரிஷாக்கா தீரி மக்கத்தார வரிசா. எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, ரட்சிக்கப்படணும்யா. ஆண்டவரே புரட்சாதி மக்களுக்கு நீதானப்பா தேவன் என்று சொல்லியிருக்கீங்க இசப்பா. எல்லா மக்களையும் ரட்சித்தாங்கப்பா, ரட்சித்தாங்க இசப்பா. அதெல்லாம் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரிகள் இல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறார் பார்க்குறையா. 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் பார்க்குறியா. தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், பிரஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா. பிரஜாதிகளுக்கும் அவர் தான் தேவன் என்று வேதம் கூறுகிறப்பா. எல்லா மக்களையும் ரட்சித்து தாங்க சப்பா. எல்லா மக்களும் ரட்சிக்கவே நீ வந்திரப்பா. எல்லா மக்களையும் பரலோகத்தில் குடிச்சேர்க்க தேவனுடைய ராஜ்யத்தில் குடிச்சேர்க்க வந்த தேவனே. எல்லா மக்களையும் குடிச்சேருமாண்டவரே, குடிச்சேருமாண்டவரே, குடிச்சேருமையா. கர்த்தாவே ஜெபத்தை கேட்கிறவரே. மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்னு சொன்னீங்களே இஸ்தப்பா. என் ஜெபத்தை கேட்குறீரையா. மாம்சமான யாவரும் இடத்தில் வரட்டும் ஆண்டவரே, இடத்தில் வரட்டும் ஆண்டவரே, இடத்தில் வரட்டையா. கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஜெபத்தைகள் ஜெயந்தர தேவன் கோடி கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து பொறுப்பிடத்தில் அடக்கம் ஆகிவிடும். ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவை நாம் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே. ஆமென் ஆண்டவரே. துரிசந்தரவா ரீகமா. உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே விழுந்து நடக்கப்பா. ஆண்டவரே இந்த பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறங்களே சாசு தகப்பனே. எல்லா ஜனங்களையும் அடிமையாக்கணும்னு முடிவெடுக்கிறாய்யா. கர்த்தாவே அவன் அடிமைத்தளத்தில் திடீர்னு அழிக்கப்பட்டு போவதாக நான் சொல்லிக்கிறேன். அடிமைத்தளத்தில் திடீர்னு அழிக்கப்பட்டு போவதாக போடுற எல்லா மாய வலைகள் வஞ்சக வலைகள் அக்கினேன் எரிக்கிறேன் 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 எரிஞ்சி சாம்பலாய் போட்டு இயேசுவி நாமத்தினால கல்வரை தெளிக்கிறப்பா. எல்லா பிள்ளைகளும் இயேசுபுரத்தை தெளிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியினர் ஆளுகை செய்யுங்க. இயேசுவி நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமெனப்பா. அந்த ஜெபத்தை அந்த தேவனுக்கு கோடி நன்றிப்பா. தொடர்ந்து பொறுப்பு நடத்த மைமுடும் இயேசுவி நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, முழுவதுமே பரிசுத்தத்தை சோத்ரி. ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்களும் ஜெபிங்க. வீட்டில் இருக்கும்போது நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுறதுக்காக தான் எங்கள் வீடியோ மூலம் போட்டுக்கிட்டுருக்கோம். வீட்டில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவ பிள்ளைகளும் ஆண்டவர் அறியாத பிள்ளைகளாக இருந்தாலும் ஏசப்பட்ட ஜெபிக்கும் போது பூமியில் அக்கினியை போட வந்தேன், அதே போல பற்றி எறிய வேண்டும் விரும்புகிற நன்றி சொல்லியிருக்கிறாரு. பூமியில் அக்கினியை போட வந்த தேவன் இப்போ பற்றி எறிய வேண்டும் விரும்புகிற கர்த்தர். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருந்து ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவார். ஜெபிக்கிற பிள்ளைகள் விசேஷமானவர்கள். ஜெபிக்கிற பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகவலை உகந்த பிள்ளைகள். அது மாத்திரம் இல்லை, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கத்தக்க பாத்திரங்களாக நீங்கள் இரவுவாக நினச்சி வெளித்திரும் ஜெபம் நாங்க சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு முன்னாடி நிற்கத்தக்க பாத்திரங்களாக நம்ம நினச்சி ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். ஜெபிக்கிறவங்க தான் அந்த இடத்துக்குள்ள போக முடியும். அதனால ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார், உங்களை குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். எதையும் குறித்து பயப்படாதீங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை வேலி அடித்து பாதுகாப்பார். உங்களுக்கு முன்பாக கர்த்தர் இருந்து ஜெயமான காரியத்தை தருவார். பயப்படாதீங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஆமென்.